அந்த ஆடியோ உடனடியாக வெளியே வந்துடுது. அதனால வந்து சம்பவம் நடந்ததுக்கும் அந்த ஆடியோ வெளியே வர்றதுக்கும் இடையில இருந்தக்கூடிய கால அவகாசம்ன்றது வந்து ரொம்ப ஒரு குறுகிய கால அவகாசம். அந்த கால அவகாசத்துக்குள்ள இந்த மாதிரி அந்த பெண் பேசியதாக ஒரு பொய்யான பதிவு வந்திருக்கு, ஆடியோ வந்திருக்கு. ஒரு 7 ஆடியோ இருக்கு அவங்களது. அந்த 7 ஆடியோவுமே பொய்யான பதிவு அப்படின்னு இதை வந்து அரசு தரப்பு எதிர்த்து சொல்லுவதற்கான வாய்ப்பு என்னுடைய அனுபவத்தில் ரொம்ப ஸ்லெண்டரான ஒரு சான்ஸ் தான் சார் இருக்குது. இப்போ ஒரு குற்றவியல் வழக்கை விசாரிக்கிற போது என்னன்னா டைம் சார்ட்னு நாங்கள் ஒன்று போடுவோம். டிஃபென்ஸில் நாங்கள் லாயர்ஸாக இருக்கும் போது என்னன்னா சம்பவம் நடந்த 4 மணியும், தகவல் கொடுத்த 4 மணியும், முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்ட நேரம், அதுக்கப்புறம் சம்பவ இடத்திற்கு காவல்துறை வந்த நேரம், அங்கே இருந்த இது இறந்து போனவருடைய பிரேதத்தை வந்து அவர்கள் கைப்பற்றிய நேரம், சம்பவ இடத்துல வந்து இருந்த மற்ற ஏதாவது தடயங்கள் இருந்தால், இப்போ இந்த வழக்கில் வந்து அவங்களுடைய மொபைல் ஃபோன் ஒரு தடயம், அதை வந்து அவங்க கைப்பற்றின நேரம், கைப்பற்றுகின்ற பொழுது சாட்சிகளுடைய முன்னறியில் ஒரு மகசர் தயார் பண்ணி கைப்பற்றிருப்பாங்க, அந்த சாட்சிகளை அவங்க விசாரித்த நேரம், பாடி எடுத்துகிட்டு போய் மார்ச்சுரியில் வச்ச நேரம், போஸ்ட்மார்ட்டம் நடந்த நேரம், அதுக்கப்புறமா வந்து புகார் கொடுத்தவரையும் புகார் தரப்பினருடைய அவங்க இந்த வழக்கில் வந்து அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் தெரிஞ்சவங்க எத்தனை பேரை விசாரிச்சாங்க, விசாரித்த இந்த சாட்சிகளுடைய அந்த 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, காவல்துறை வந்து பதிவு செய்யக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து எப்போ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்புகிறாங்க, இந்த எல்லா விஷயத்துலையும் நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் இன்னும் சரிவாக சொல்லணும்னா அதுக்கு ஒரு பெரிய நேரம். அடிப்படையாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீதிமன்றத்திற்கு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கோ இல்லை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், சிட்டின்னு நம்ம பார்க்கும்போது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு, மற்ற இடங்களில் பார்க்குற பொழுது பகுதியில் போய் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கப்பட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னாலே ப்ராசிக்யூஷன் வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் கேஸ்.